அல்லாஹ் மலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். உனது பலவீனத்தை நான் பலமாக மாற்றுகிறேன். உன்னிடம் ஏதேனும் பலகீனம் இருந்து அதை பிறர் சுட்டிக்காட்டும் பொழுது நீ கோபப்படக்கூடாது. உன்னுடைய பலகீனங்களை நீ உணர மாட்டாய். மற்றவர்கள் கண்ணுக்கே அவை எளிதில் புலனாகின்றன. பலகீனங்கள் இல்லாத மனிதர்களே கிடையாது. உன்னுடைய பலமும் பலகீனங்களும் தான் உனது வாழ்க்கையின் போக்கை முடிவு செய்கின்றன. உனது பலகீனத்தை நிவர்த்தி செய்து உனது பலத்தை வளர்த்துக் கொள்வதே சிறந்தது. உன்னிடம் எது எது பலமோ அவைகளையே உனது வாழ்க்கை வண்டியை இழுக்க அனுமதிக்க வேண்டும். உனது பலகீனங்களை உன்னுடைய முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இல்லாமல் உடனுக்கு உடன் அப்புறப்படுத்தி விடு. உனது பலகீனங்களை வளரவிட்டால் அவை உன்னுடைய தன்னம்பிக்கையை வேறறுத்துவிடும். முயற்சிகள் முழு பயன் அளிக்கவும் தன்னம்பிக்கை தழைத்து செழிக்கவும் உன்னுடைய பலகீனங்கள் தடையாக இருக்க ஒருபொழுதும் அனுமதிக்காதே. வாழ்க்கை என்பதே உள்ளிருந்து வெளியே போகும் ஒரு செயல் என்கிறார்கள் அறிஞர்கள். நீ அந்த செயலை புரிந்து கொள்ள வேண்டும். விதையின் முளை எப்படி தண்ணீர் பட்டவுடன் பூரித்து முளை விடுகிறதோ அதே போன்று எண்ணங்கள் உனது மனதிலே வளம் பெற்று வெடிக்க வேண்டும். வெடித்து அது வெளியே வர வேண்டும். அதற்கே உனது உள்ளத்தை நீ பயன்படுத்த வேண்டும். அதை விட்டு உனது பலகீனத்தை எண்ணி எண்ணி மாய்ந்து போகாதே. வாழ்க்கை ஒரே முறை வாய்ப்பது. அந்த ஒருமை வாழ்க்கையிலே புகழையும் பெருமையையும் இறை அன்பையும் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பிறந்தும் பயன் ஏது? எதிலும் சந்தேகம் கொண்டு திரும்பி திரும்பி பார்த்து செல்லாதே. மற்றவர்களின் சில சோம்பேறிகளின் தோல்வியை கண்டு மனம் கலங்காதே. வெற்றி வெற்றி என்று தன்னம்பிக்கையுடன் ஆர்ப்பரித்து முன்னோக்கியே சென்று கொண்டிரு. அவசியம் நீ வெற்றி பெறுவாய். தன்னம்பிக்கை எண்ணமே முன்னேற்றத்திற்கு ஆணிவேர். அந்த எண்ணம் காந்த சக்தி கொண்டது, வசீகரிக்கும் தன்மை பெற்றது. ஆகவே உனது எண்ணங்கள் அதன் விளைவுகளை புறச்சூழ்நிலையில் உருவாக்கும். நீ எங்கே போக விரும்புகிறாயோ அங்கேயே உன்னை போக வழிபிறக்கும். அதற்கான பாதை அமைத்து தரும். அதன் பிறகு நீ மேலே ஜாம் ஜாம் என்று செல்ல வேண்டியதுதான். ஊருக்கு செல்லும் பொழுது ரயிலடிக்கு சென்று ஒரு டிக்கெட் கொடுங்கள் ஐயா என்றா கேட்கிறாய்? இல்லையே. இந்த ஊருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கள் என்றுதானே கேட்கிறாய். அப்பொழுதுதானே நீ செல்ல வேண்டிய ஊருக்கு நீ போக முடியும். அது மாதிரிதான் உனது வாழ்க்கையும். உனது வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். ஒரு இலட்சியம் அமைய வேண்டும். ஒரு குறிக்கோள் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் உனது தன்னம்பிக்கையும் பயன் பெறும். உனது மனதிற்கு ஒரு தெளிவான உத்தரவு போட்டுவிட்டால் போதும். நிச்சயம் அது உனது உத்தரவை நிறைவேற்றும். மனம் என்றும் பொய்ப்பதில்லை. மனம் என்றும் ஏமாற்றுவதே இல்லை. எவரேனும் நான் ஏமாந்து விட்டேன் என்று சொன்னால் அவர்கள் தன் மனதிற்கு சரியான உத்தரவு போடவில்லை என்றே பொருளாகும். உனக்கு தெரிந்தவர் எவரேனும் ஒரு குறிப்பிட்ட செயலில் மிகவும் உயர்ந்திருந்தால் அவரை அணுகி உங்களுக்கு மாத்திரம் இந்த திறமை எப்படி ஏற்பட்டது ஐயா என்று கேட்டுப்பார். என்னுடைய சின்ன வயதிலிருந்தே அப்படி ஒரு ஆசை எனக்கு உண்டு. அதுதான் இப்பொழுது இப்படி வளர்ந்துள்ளது என்றே அவர் கூறுவார். இப்பொழுது தெரிந்து கொண்டாயா எண்ணத்தின் ஆசையின் வலிமையை? வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு குறிக்கோள் எதுவும் ஏற்படுவதே இல்லை. வெறும் ஆசையையே குறிக்கோள் என்று எண்ணி விடாதே. அதற்கும் மேலே அதிலே உனக்கு ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். உனது லட்சியத்தை
நீ ஒரு வடிவ ரூபத்தில் காண வேண்டும். உடலால் உணர்வால் நீ அதை நுகர வேண்டும். ஏன் ஏன் நீ அத்துடன் என்றும் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உனது தன்னம்பிக்கை எண்ணம் சித்தியாகி சாதனையாக மலரும். எப்பொழுதும் நம்பிக்கையுடன் முன்னே சென்று கொண்டிரு. அதுவே உனக்கு தலைவன், உனக்கு வழிகாட்டி. எதிலும் வெற்றி பெறுவோம் என்கின்ற திடமான எண்ணமும் உனது பலத்திலே நீ கொள்ளும் தன்னம்பிக்கையுமே வேறு எதையும் விட அதிகமான வெற்றியை ஈட்டித் தரும். ஒவ்வொரு மனப்பூர்வமான பிரார்த்தனைகளுக்கும் பதில் கூறப்படுகிறது என்பதை மறந்து விடாதே. எல்லா காரியங்களும் அதீதமான விருப்பத்தினால்தான் நடைபெறுகின்றன. எப்பொழுதும் நீ சரியாக எண்ணுவது ஆக்க சக்தியை உடையதாகும். நீ எங்கு சென்றாலும் தலை நிமிர்ந்து செல்ல வேண்டும். புன்முறுவல் உனது முகத்திலே தவழ வேண்டும். பிறர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்களோ என்று நீ கொஞ்சமேனும் அஞ்சாதே. நீ விரும்பும் காரியத்தை உனது மனதில் ஆழமாக பதிய செய்து கொள். அதன் பின் உனது போக்கை மாற்றிக்கொள்ளாதே. உனது லட்சியத்தை நோக்கி தன் நம்பிக்கையுடன் நேராக போகாதே. அந்த நிலையில் நீ அறியாமலேயே வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உனக்கு தாமே வந்து குவியும். கவனமாக இருந்து நீ அவைகளை வெடுக்கென பற்றி கொண்டால் போதும். உனது கூடை நிறைய, உனது பை நிறைய, உனது வண்டி நிறைய, உனது வாழ்க்கை நிறைய, உனது வழி நிறைய உனக்கு வெற்றி மாலை கிட்டிக் கொண்டே இருக்கும். உன்னை மற்றவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அத்தனை தூரத்திலும், அத்தனை பிரயாணத்திலும், உனது வாழ்க்கையிலும் அந்த வெற்றியை நீ கொண்டாடுவதற்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மலிக்.